ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இது வந்து கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதா. எஸ், நேற்று வந்துட்டு சடனாக வந்துட்டு வெற்றி வசந்த் வந்து ஒரு லைவ் வந்திருந்தார். வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் வந்து தேங்க் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய த்ரூ அவுட் தி ஜேர்னியில் யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணி ஃபேன்ஸுக்குமே சேர்த்து தேங்க்ஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து ஒரு பெரிய விஷயம் வந்து பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அவரை பற்றின நேம் வச்சுட்டு ஸ்பேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சு அவருடைய அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கில் போட்டுட்டு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணி அந்த பேட்ஜை வாங்கிட்டார். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பேட்ஜ் வாங்கிட்டாரு. ஸோ அந்த பேட்ஜ் வாங்கின அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பட் அவர் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ண மாட்டார். எனக்குமே அவர் ரிப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி வேறு யாருக்குமே அவர் ரிப்ளை பண்ண மாட்டார். அப்படி ரிப்ளை வருது அப்படின்ற பட்சத்தில் அது அவருடைய அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு பக்கம். நிறைய பேர் என் ஃபேன் பேஜ்ட்டே வந்துட்டு அவர் தான் நினச்சிட்டு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுவுமே நான் நிறைய வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அவர் இல்லைங்க, இது வந்து ஃபேன் பேஜ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு இஷ்யூ போயிருக்கு போல. என்ன அப்படின்னா, ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேன் பேஜ் வந்து அவரை ரீசெண்டாக மீட் பண்ணதாகவும், ஸோ அவங்கள்ட்ட வந்து நிறைய பர்சனலாக பேசினதாகவும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேன் பேஜ் மட்டும்தான். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது. ஸோ அவங்கள ஸ்டோரியில் போட்ட வரைக்கும் ரொம்ப கிளியராக தான் அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. இது சம்மாவும் அவருக்கு வந்து தப்பாக மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை தான் வந்து அவர் நேற்று லைவில் வந்துட்டு அவங்க வந்து மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கரெக்டாக பர்டிகுலராக அந்த ஒரு ஃபேன் பேஜ் தான் அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து தப்பாக கன்வே ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களுமே அவங்க சார்பாக ஒரு பக்கம் எழுதி போட்டிருந்தாங்க ஃபேன் பேஜுமே. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரிப்ளை பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறதால அவருமே கன்ஃபியூஸ் ஆகிறாரு நினைக்கிறேன். ஸோ யாரும் நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம். மெசேஜ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ்லாம் பண்ணுவீங்க. ஸோ அவர் பார்த்துட்டு அவர் ரிப்ளை பண்ண மாட்டார் அப்படிங்கிறதா இங்கே ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சீரியல் ஸ்டார்டிங் டேஸில் ஸ்டார்டிங் டேஸில் தான் நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபேன் பேஜில் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஃபேன் பேஜ் நான் தான். ஸோ என்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார் ஸ்டார்டிங்கில். இப்போ கொஞ்சம் டேஸாக அவர் பேசுகிறது இல்லை. அவரையே பார்த்தாலும் ரொம்ப நாள் கழித்து மொத்த மெசேஜுக்கு சேர்த்து ஒரு ரிப்ளை பண்ணுவார். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதானே தவிர பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும், ஏன்னா அவர் பொதுவாக இன்ஸ்டாகிராமில் அவர் ஆக்டிவாகவே இருக்கிறதில்ல, அதுதான் உண்மை. ஸோ நிறைய பிஸி இருக்குது. நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது. 15 இயர்ஸ் எங்கள் ஷூட்டு. அதுவும் இல்லாமல் அவர் வேறு ரிலேட்டடாக, ஸ்டோரி ரிலேட்டடாக, ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக சம்திங் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் முன்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எழுதி நேற்று கொண்டு வந்தார். அதே நானுமே இங்கே சொல்ல வரேன். ஸோ பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று என்னை இந்த லைவில் சொன்னது எனக்கு கொஞ்சம் இன்னுமே ஒரு ஸ்பெஷல். ஸோ அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.